மலை கோவில் வாசலில் என்ற பாடலின் வரிகளை கவனியுங்கள். சிவன் மேல் கொண்ட காதலை அழகாக எழுதியிருப்பார் வாலி அவர்கள். மலைக்கோவில் என்று திருவண்ணாமலையை குறிப்பிடுகிறார் வாலி. நான் ஒரு பூச்சரமாகவோ நீள்குழல் மீதினில் ஆடவோ, அதாவது நீண்ட சடை கொண்ட சிவனே, உன் தலைக்கு நான் பூவாக சூடலாமா, என்னை ஏற்பாயா என்று அர்த்தம் வரும். நான் ஒரு மெல்லிசை ஆகவோ நாளும் உன் நாவினில் ஆடவோ என்று வரும் வரிகள் மாணிக்க வாசகரைப் போல சுந்தரரைப் போல என்னை பாட வைப்பாயோ என்று அர்த்தம் வரும். நான் படிக்கும் தமிழ் கீர்த்தனங்கள் இங்கு நாள்தோறும் உந்தன் சீர்பாடும் என்று வரும் வரிகள் தேவாரம் போல நானும் உன் ஆலயத்தில் தமிழால் பாடுவேன், என் பாடலும் நிலைத்து நிற்கும் என்று அர்த்தம் வரும். பூமரத்தில் பசும் பொன் நிறத்தில் வளை பூத்தாடும் உந்தன் பேர் பாடும் என்று வரும் வரிகள் பூமரங்கள் நிறைந்த மலை உச்சியில் ஜோதியாய் பசும்பொன் போல ஜொலித்து ஆடும் பெருமானே, பொன்னிற ஜோதியே, இங்கு எந்நாளும் உன் பெயர் பாடப்படும் என்று அர்த்தம் வரும். மாகோலம், மழை நீர்கோலம், வண்ண நாள் காணும் இந்த ஊர்கோலம் என்று வரும் வரிகள் இந்த திருவண்ணாமலை எனும் பெரிய மலையினை காணும் பக்தர்கள் கண்ணில் நீர்கோலம் கூடும். இந்த ஊரின் பெரும் கூட்டம் உன்மேல் கொண்ட பக்தி கோலத்தை சொல்லும் என்று அர்த்தம் வரும். நாடகம் ஆடிய பாடகன் இன்று நான் தொடும் காதலன் என்று வரும் வரிகள் சிவனே நீ கூத்தன், திருவிளையாடல் செய்பவன், இன்று நான் வணங்கும் சிவன் என்று அர்த்தம் வரும். நீ சொல்ல நான் மெல்ல மாறினேன், நன்றியை வாய்விட்டு கூறினேன் என்று வரும் வரிகள் நான் வைஷ்ணவனாயினும் உன்பால் மனம் மாறினேன், அந்த நன்றியினை வாய்விட்டு சொல்கின்றேன் என்று அர்த்தம் வரும். தேர் அழகும் சின்ன பேரழகும் உன்ன சேராதா உடன் வாராதா என்று வரும் வரிகள் அசைந்தாடும் அந்த தேரின் அழகும் அங்கு அருணா என அழைக்கப்படும் அந்த சின்ன உன் பேரும் எப்போதும் என் கண்ணிலும் மனதிலும் இருக்கும். மான் அழகும் கெண்டை மீன் அழகும் கண்கள் காட்டாதா, இசை கூட்டாதா என்று வரும் வரிகள் உன் அழகிய கோலம் காணும்போது இசை பாடத் தோன்றாமல் இருக்குமா என்று அர்த்தம் வரும். பாலாடை இவன் மேலாட, வண்ண நூலாடை இனி நீயாகும் என்று வரும் வரிகள் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மேலாடை சாற்றப்படும் ஈஸ்வரனே, அந்த பால் போல் ஓடாமல் உடலோடு ஒட்டியிருக்கும் ஆடை போல் இனி நான் உன்னை சூடிகொள்வேன் என்று அர்த்தம் வரும்.